ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஃபிட்கரியில் உங்களுக்கு டோனர் எப்படி பண்ணுறது, அப்புறமா அது பவுட்ரு பண்ணி எப்படி வச்சுக்கிறது, நம்ம ஸ்டோர் பண்ணின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த ஃபிட்கரியிலேருந்து உங்களுக்கு ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீமு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன். இன்றைக்கி நான் ஃபேஸ் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டுன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான ரெமடி ஃபிட்கரி பாருங்கள். அன்றைக்கி நான் பவுட்ரு பண்ணி வச்சிருந்தது பாருங்கள். இந்த அளவுக்குன்னு ஒரு கட்டி வாங்கினாலும் உங்களுக்கு வேண்டாம் பாதியாக பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பப்போ இது தேவைப்படுது. ரொம்ப ஒரு ஸ்கின்னுக்கு நல்லா ஷைனிங்கு கொடுக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு கண்ணுக்கிட்ட இருக்கிறது அந்த ரிங்கிள்ஸு, அப்புறமா இந்த பிக்மெண்டேஷனு இதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கணும், நல்லா நைஸாக. அது இல்லாமல் இதை அரைச்சி வைக்கிறது இல்லாமல் நானும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 2-3 தடவை இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். மறுபடியும் அந்த குறைன்னு இருக்கிறது மறுபடியும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபுல் வேண்டாம், ஒரு அதில் பாதி பீஸ் இல்லை 4 பீஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் காட்டின அந்த ஃபிட்கரியில் 4 பீஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு பீஸ் நான் எப்படி செஞ்சு அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நீங்கள் டைரெக்டாக அது அப்படியே நீங்கள் வச்சுட்டு ஃபுல்லாக அது மெல்ட் ஆகிடும். இந்த நாங்கள் சக்கரை பாவு காசுற மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஐட்டப் இருக்குது. அப்புறமா அது கொஞ்ச நேரம் நம்ம விட்டுருந்தோம் நல்லா அப்படியே கட்டியாக நம்ம எது பண்ணாலும் ரொம்ப ஒடிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் உங்களுக்கு அந்த மாதிரி காட்டிட்டு திரும்பி அதை நான் மெல்ட்டு பண்ணி ஸ்லாப் மேலே, கிச்சன் ஸ்லாப் மேலே எந்த எண்ணெய் வேஸ்லின் ஏதாவது நீங்கள் போட்டு அதை யூஸ் பண்ணி எப்படி பவுட்ரு பண்ண உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கிறேன். இப்போ அதுக்கு ஃபிட்கரி பவுட்ரு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கோம்னா எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபேஸ் க்ரீம் இல்லை ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து கோகோனட் ஆயிலு, பேராஷூட். இது அடுத்த ரெமடி அலோவேரா ஜெல்லு. உங்கள்கிட்ட ஒயிட் இருந்தாலும் சரி, இது மாதிரி க்ரீன் இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபிட்கரி எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எப்படி எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு. ஏன்னா ஃபிட்கரி நம்ம நார்மலு உளுந்து, அரிசி, பச்சை பயிறு இந்த மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதெல்லாம் ஒரு அளவுக்கு 1 டீஸ்பூனு 2 டீஸ்பூனு இல்லை அரை டீஸ்பூன் கூட எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபிட்கரின்றது அந்த அளவுக்கு நம்ம அப்படி எடுத்துக்கக்கூடாது. அது எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் நீங்கள் பார்க்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு இந்த பிஞ்சு இந்த மாதிரி பிஞ்சு இந்த மாதிரி 2 பிஞ்சு எடுத்தால் போதும். இவ்வளோ தாங்கோ, இந்த மாதிரி 2 பிஞ்சு. இல்லை உங்களுக்கு இது ஒரு 2 நாள் 3 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நார்மல் இடத்துல. அப்படி இல்லை அன்னைக்கே நம்ம செஞ்சு போடணுன்னாக்கா அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் அளவு தான், இவ்வளோ தான் எடுத்துக்கணும். அதனால நான் இன்றைக்கி செஞ்சு போடுறதுனால நான் ஒரு 2 நாளைக்குனா இந்த மாதிரி 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இது அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது சும்மா இப்படி ஒரு பிஞ்சு இந்த மாதிரி இவ்வளோ தாங்கும். இது இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் நைட்டை யூஸ் பண்ணி திரும்பி காலையிலே என் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை நான் அப்ளை பண்ணுவேன் முகத்துக்கு. நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது அழுக்கு மீறி இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இதில் என்ன போட்டு தெரியவே இல்லையே, இந்த அளவுக்கு இருக்குது இதுன்னு சொல்லிட்டுன்னு. இது தாங்க, அதனால தான் வேறு நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் எந்த அளவு இருந்தாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃபிட்கரின்றது இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும். அதிகமாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால தான் இது ஒரு மெஷர்மெண்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறது. ஒரு 4 நாளைக்கு செய்கிறீங்கனாக்கா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பாருங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல்லு. இப்போ இந்த ஃபிட்கரி தேங்காயினும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு க்ரீம் ஸ்ட்ரெச்சரில் வருது பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அளவுக்கு மீறி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இது போட்டு நைட்டில் நீங்கள் போட்டுட்டு காலையில் உங்கள் முகத்தை வாஷ் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு அப்படி ஆகலன்னு சொன்னாக்கா, ஏன்னா அளவுக்கு மீறி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி இச்சிங் ப்ராப்ளம் கொடுக்கும். அம்மா ஸ்கின்னு ரொம்ப சீக்கிரம் ஒரு மாதிரி இதாகிடும். அதனால இது அதுக்கு தான் நான் ஒரு பிஞ்சு
எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்னு நீங்களே பாருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கணும். நான் 1/2 டீஸ்பூன்னு அலோவேரா ஜெல் எடுத்தேன். நான் இன்னும் கொஞ்சம் அலோவேரா ஜெல், ஏன்னா அது ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வர வரைக்கும் நம்ம ஃபுல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது காலையிலையும் நைட்டும் உங்களுக்கு நீங்கள் நைட்டு செஞ்சீங்கன்னா நைட்டும் காலையிலையும் உங்களால் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கு தான் நான் இந்த மாதிரி 2 நாள், இல்லை அப்படி இது ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நான் நைட்டு கூட யூஸ் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் கழுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் கை காலு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இது ஏன் லைட்டு க்ரீன் கலர் தான், நமக்கு நான் க்ரீன் கலரில் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருந்தால க்ரீன் கலரில் இருக்குது. நீங்கள் ஒயிட் அலோவேரா யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒயிட்டாக வரும். இவ்வளோ தாங்க வித்தியாசம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு லிக்விடு மாதிரி இருக்கணும். இப்போ இது எனக்கு நைட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். இது போட்டு நான் முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு காலையில் தான் நான் முகத்தை கழுவுறேன். அது இல்லாமல் திரும்பி நான் காலையிலே இது யூஸ் பண்ணிக்கிறேன், திரும்பி நைட்டுக்கு. அதனால் என்னென்னு 2 நைட்டும் ஒரு காலையில் நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு செஞ்சு வச்சா போதும். நீங்கள் இல்லை தினம் இது யூஸ் பண்ணுறது வேண்டாம், வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணால் போதும். 2 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. அதுதான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு ஃபிட்கரி வந்து ஒரு பிஞ்சு இவ்வளோ தான் எடுக்கணும், அழுக்கு மீறி எடுக்கக்கூடாது. எடுத்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வரும். அதனால் இப்போ சொல்கிறேன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு செய்யுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இப்போ இது வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.